நீங்களா எங்க போறீங்க? நம்ம குப்பமெல்லாம் எரிஞ்சு போச்சு. மந்திரி ஐயா தான் பெரிய மனசு பண்ணி திண்டிவனம் தாண்டி மருவத்தூர் பக்கத்துல இடமும் கொடுத்து வீடு கட்டிக்க 10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்கிறாரு. மீன் பிடிக்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன தொழில் தெரியும்? மருவத்தூர்ல இருந்து தினம் மாருதி கார்ல வந்து மீன் பிடிச்சிட்டு போவீங்களா? சரி சுரா, நம்ம குடியிருக்க வீடு இவ்வளவு நாள் நம்ம குடியிருந்ததுக்கு பேர் வீடா? சமைக்கிறதுக்கு, சாமி கும்பிடுறதுக்கு, படுக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு தனித்தனி ரூம்னு 8 அடுக்க மாளிகை கட்டி ஏசி போட்டாரா வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? நீட்டி படுத்தா கால் அடிக்கும், நிமிந்து நின்னா மண்டை அடிக்கும். ஓலை குடிசை, ஒத்தக்கல் செவரு, ஒரே ரூம். இதை நம்மளால கட்டிக்க முடியாதா? ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்காக நம்ம பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு போறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? எவன் காசு நீட்டாலும் கை நீட்டிடுவீங்களா? உலகத்திலேயே சுயமரியாதையை பத்தி அதிகமா பேசுறதும் தமிழன் தான். அது அடிக்கடி அசிங்கப்படுத்துறதும் தமிழன் தான். நீ இல்ல தம்பி, நாங்க என்னதான் பண்றது? அதான் தம்பி. இல்லனா வாழ முடியாதா? வாழணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்கிற தன்னம்பிக்கை வரணும். இன்னும் எதுக்கு பணத்தை கையில வச்சிருக்கீங்க? போய் திருப்பி கொடுங்க. என்னையா பாக்குறீங்க? போங்கயா, போய் பணத்தை திருப்பி கொடுங்க.